அடிப்படையாகவே வேல்முருகன் ஒரு தடாலடியான அரசியல்வாதிங்கிறது சராசரியாக அரசியலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்கும் போது முதலமைச்சருக்கு அது தெரியாது இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்டலாம் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறார் அப்படின்னா அது அவர் பலகீனம்னு நீங்கள் நினைக்கிறது அது உங்களுக்கு தான் பலகீனமாக போகும். வேண்டுகோள் வைக்க வேண்டிய இடத்தில் மிரட்டல் என்றைக்குமே பலனளிக்காது. எங்கள் அப்பா தெரு பேர் வச்சது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அப்பா பேர் வைக்கலைங்கிற கோபமா, இல்லை உங்கள் அப்பா பேர் வைக்கிற அளவுக்கு நடந்துக்கலைங்கிற வருத்தமா? இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுக்கு சீட்டு வேணுமா வேண்டாமா, உண்டா இல்லையா, வச்சுருக்காங்களா வெளில அமிச்சிட்டாங்களா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதுதானே பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் கூட்டணி இருந்தால்தான் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதையும் கௌரவமும். கூட்டணியில் இருக்கிறது மட்டுமே மரியாதை ஆயிடாது. எந்த இடத்துல மரியாதையும் கௌரவமும் கொடுக்கப்படுகின்ற கூட்டணி தலைமை இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் உங்களுக்கு சிறந்தது. அதிமுக என்ன அதிமுக, தாவேக்கா விடவா நம்ம ஊர்ல 30 சீட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு, அங்க ஜாயின் பண்ணிக்கங்க, அவ்வளவுதானே, ஆட்சி அமைச்சிட்டு போங்க. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல்ங்கிறது ஓகே தான், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு நல்ல நண்பனாக, அவருடைய வெற்றிக்கு பாடுபடக்கூடிய ஒரு நண்பனாகத்தான் நான் இருக்கிறேன். ஆனால் நம்ம வேல்முருகன் சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு. தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அவருக்கு வழக்கமாக ஒரு சீட்டு கொடுப்பாங்க, இந்த தடவையும் ஒரு சீட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் திமுக ஆட்சி அமைச்சோன்னு அது தன்னால தான் நடந்ததுங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு 3 சீட்டு கொடுங்க, நான் கேட்குற தொகுதி கொடுங்க கேட்குறாரு. இவர் கேட்குறதுக்கு அவருக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. கொடுக்கறதும் கொடுக்காததும் அது திமுக கையில் இருக்கிறது, திரு ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்கு. அடிப்படையாகவே வேல்முருகன் ஒரு தடாலடியான அரசியல்வாதிங்கிறது சராசரியாக அரசியலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்கும் போது முதலமைச்சருக்கு அது தெரியாது இருக்குமா சொல்லுங்க? அவருக்கு தவறுவான் ஐஎஸ், சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி எத்தனை ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க, மிஷினரி வச்சுருக்காங்க. ஒருவருடைய பின்புலத்தை தெரிந்து கொள்வதற்கும், அவருடைய அரசியலில் வளர்ச்சியை தெரிந்து கொள்வதற்கும், அவருடைய தடாலடியான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும், அதுக்காக இந்த டோல்கேட்டை அடித்து உடைச்சதெல்லாம் அது சிபிசிஐடி வச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நியூஸ் பேப்பர்லேயும் வந்துடுது, எல்லா டிவிலையும் வந்துடும், அது வேற விஷயம். ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறது வேற விஷயம். அதை தாண்டி முதலமைச்சருடைய சமூக நீதிக்கு ஏதோ பங்கம் வந்துட்ட மாதிரியும், சமூக நீதிக்கு எதிராக பேசினவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த நடிகருடைய அப்பா பேரில் தெருவுக்கு பேர் வச்ச மாதிரியும் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே வேல்முருகனுக்கு இன்னைக்கு கிடையாது. இப்போ திமுகவில் சீட்டு இல்லை, கதவு சாத்தியாச்சு அப்படின்னா அடுத்த கதவு எங்கே திறந்திருக்குன்னு போக வேண்டிய பதட்டத்திலையும் சூழ்நிலையிலையும் இருக்க வேண்டியவர் என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, என் தந்தையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் தந்தை 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். வேல்முருகன் எத்தனை பாட்டில் ரத்தம் மற்றவங்க உடம்புலேருந்து வெளில எடுத்திருக்காரு, இல்லை எத்தனை பாட்டில் ரத்தம் மற்றவங்க உடம்புக்கு செலுத்திருக்காருங்கிறத வேல்முருகன் தான் சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு அது மாதிரி எத்தனையோ ஒரு விஷயங்கள் இருக்கு. எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 100 அனாதை படங்களை அடக்கம் செய்தவர். கமலஹாசன் இன்னைக்கு தன்னுடைய நற்பணி மன்றமாக ரசிகர் மன்றத்தை மாற்றுவதற்கு எங்கள் அப்பா ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். எங்கள் அப்பாவை பற்றி தெரியலன்னா கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு கூகுள் பார்க்க தெரியலைன்னா பார்க்க தெரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இல்லையா? அதை விட்டுட்டு முதலமைச்சருக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட விஷயம் இல்லைன்னா அதுக்கும் நான் தான் விஷயம் கொடுக்கணுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். நாங்கள் என்ன சமூக நீதிக்கு எதிராக என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்னைக்கு ஒரு 70 வருஷம் முன்னாடி இருந்துருக்கலாம். 70 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவுடைய 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 தாத்தா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு உங்களை தண்டிச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இதுதாங்க நியாயம் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா?
அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எதுக்குமே நாங்கள் இதோ ஜாதி கலவரத்தில் போய் ஈடுபட்டிருக்கோமா? இல்லை அறிவாள் எடுத்துக்கிட்டு சுற்றுறோமா? ஆணவ கொலை பண்ணியிருக்கோமா? நீங்கள் ஏன் எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உங்களை? உங்களுக்கு தான் உங்களுடைய தலைவர் உண்மையான நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்காக நீங்கள் போராட போறீங்கன்னா, தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டத்தில் ஐயா ராமதாஸ் ஐயா, நான் உங்களை ஆதரிக்கிறேன், நான் வரேன், உங்களுக்கு உங்களால் தான் நான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கணும். அதை விட்டுட்டு என்ன எங்கே எழுக்கிறீங்க? நான் ஏதாவது கட்சி வச்சுருக்கேன்னா, நான் ஏதாவது மயிலாப்பூரில் சீட்டு கேட்டேன்னா, இல்லை பன்ருட்டி சீட்டு எனக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொன்னேன்னா, எதை மைக்கை பார்த்தாக்க எதை வேணால் பேசணுங்கிறத இன்னுமா நீங்கள்லாம் கற்றுக்கலை? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அரசியலில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 2006 நான் சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்தபோது நீங்களும் தான் இருந்திருக்கீங்க. அப்போ எவ்வளோ பாராட்டி பேசியிருக்கீங்க. நீங்கள் கையில் சூட்கேஸோடு வருவீங்க, சூட்கேஸோடு போவீங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த சூட்கேஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் என்றைக்காவது கேட்டிருக்கேன்னா? வரும்போது காலி சூட்கேஸாக இருந்ததா, போகும்போது அது ஹெவியாக இருந்ததா, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன்னா? நான் கேட்டதே கிடையாது. நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் அது உங்கள் சூட்கேஸ். அதுக்குள்ளே என்ன வேணால் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா? சமூக நீதியை பற்றி நாங்கள் எதிர்க்கிறீங்க. உங்களுக்கு கலைஞரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா அவர் தானே அப்போ சீட்டு கொடுத்தாரு. கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி 5வது பாகத்தில் என்னை பற்றி அரை பக்கம் எழுதியிருக்காரு. வேணா படித்து பார்த்துக்கங்க. ஓகேயா? இன்றைக்கும் போய் திருப்பி ஜாதியை வச்சு இன்னொரு ஜாதிக்கு எதிராக பேசுகிறதுனால எந்த ஓட்டும் உங்களுக்கு வந்துடாது. ஓகே? பன்ருட்டியில் போய் எஸ்வி சேகரை பற்றி பேசினா உங்களுக்கு ஓட்டு விழுமா? விழாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் உங்கள் தோளில் கையை போட்டு, என்ன வேல்முருகன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அது ஒரு பெருமையாகத்தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர, பதிலுக்கு என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு பதிலுக்கு நீங்களும் அவர் தோளில் கை போடணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஒரு 75 வருஷம் ஒரு கட்சியை ஆரம்பித்து திரு ஸ்டாலின் அவர்களோட ஒரு 2 வயசு பெரியவராக இருந்து என்னைக்காவது ஒரு முறை மொத்தமாக உங்கள் தலைமையில் ஆட்சி அமையும் போது தான் நீங்கள் அப்படி பேச முடியும். ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்டலாம் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறார் அப்படின்னா அது அவரை பலகீனம்னு நீங்கள் நினைக்கிறது, அது உங்களுக்கு தான் பலகீனமாக போகும். இதெல்லாம் அரசியலுடைய அடிப்படை பாடங்கள். தேர்தல் நேரத்தில் அப்படியே தேர்தல் தேதியெல்லாம் அறிவித்த நேரத்தில் கழுத்தில் கத்தியை வைக்கிற மாதிரி எனக்கு இது தான் வேணும், எனக்கு இது தான் வேணும், கொடுத்தா பண்ணுவேன், இல்லைன்னா போங்க. நீங்கள் போகிறதும் போகாதும் உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த மிரட்டல் இருக்கவே கூடாது எங்கேயுமே. வேண்டுகோள் வைக்க வேண்டிய இடத்தில் மிரட்டல் என்றைக்குமே பலனளிக்காது. ஞாபகம் வச்சுக்காங்க. இன்றைக்கி அரசியலில் ஒரு கூட்டணியை எப்படி அனுசரித்து போகிறதுங்கிறது என்னுடைய அருமை நண்பர், நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? திருமா அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. திருமாவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதே திருமாவை நான் 2002 தேர்தலுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னபோது அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க, ஏரி மேலே கோச்சிக்கிட்டு இது பண்ணாத போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் என்னையும் நீங்கள் சேர்க்கணும், நானும் நிற்பேன்னு நிற்கணும் நீங்கள் அரசியலுக்குள்ளே அப்படின்னு சொன்னவன் தான். இன்றைக்கும் திருமா எனக்கு நல்ல நண்பர். ஒரு கூட்டத்தில் நான் எங்கேயாவது நான் அவரை கவனிக்கலைன்னா கூட அவர் என்னை பார்த்து வணக்கம் சொல்லக்கூடிய நண்பராக இன்றைக்கும் இருக்கார். கருத்து வேறுபாடு 1000 இருக்கலாம். அதுக்காக ஏன் வெறுக்கணும்? உடனே பேசணும். எங்கள் அப்பா தெரு பேர் வச்சது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அப்பா பேர் வைக்கலைங்கிற கோபமா? இல்லை உங்கள் அப்பா பேர் வைக்கிற அளவுக்கு நடந்துக்கலைங்கிற வருத்தமா? இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுக்கு சீட்டு வேணுமா வேண்டாமா, உண்டா இல்லையா, வச்சுருக்காங்களா வெளில அமிச்சிட்டாங்களா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதுதானே பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு மாத்திரம் இனிமேல் தனியாக தேதி அறிவிக்க போகிறதில்ல. உங்களுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் 8ஆம் தேதியோடு க்ளோஸ் பண்ணுவாங்க. 9ஆம் தேதி அன்றைக்கி இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தாதான் 23ஆம் தேதி. ஏன் நீங்கள் தான் அவ்வளோ பலசாலியாக இருக்கீங்கன்னா நின்றுட்டு போங்க. தனியாக தமிழக வாழ்வு கட்சி தனித்து நிற்குது. 3 தொகுதி என்ன, 30 தொகுதி நில்லுங்க. யார் உங்களை கேட்க போகிறாங்க? சவால் விடுங்க திமுகவுக்கு.
விட முடியாது இல்லையா? கொஞ்சம் பக்குவமாக இருங்க வேல்முருகன். தவறுவான் பொது வெளியில் யாரை வேணால் எதை வேணால் பேசலாம், பரபரப்பாக பேசலாம்னா அது சரியாக வராது. எதிர்காலத்தையும் பாதிக்கும். உங்களுக்கெல்லாம் கூட்டணி இருந்தால்தான் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதையும் கௌரவமும். கூட்டணியில் இருக்கிறது மட்டுமே மரியாதை ஆயிடாது. எந்த இடத்துல மரியாதையும் கௌரவமும் கொடுக்கப்படுகின்ற கூட்டணி தலைமை இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் 2006 இருக்கீங்க இல்லையா? திமுக கூட்டணிலையும் இருக்கீங்க. திமுக கூட்டணியிலேருந்து உங்களுக்கு 1% நன்மை கூட விளையலைன்னு நினைக்கிறீங்களா? 1% லாபம் கூட கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும் இல்லையா? பார்த்துக்கங்க. நான் முதலமைச்சர் இப்போ இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டார். நான் முதலமைச்சருக்கு பதிலாக பேசலை. ஆனால் ஒருத்தர் ரொம்ப நல்லவராக ஆக ஆக ரொம்ப அமைதியாக என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு பெருந்தன்மையாக இருக்க 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 அவரை என்னமோ பலகீனமானவர்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்களோன்னு. இது நான் முதலமைச்சரை என்னுடைய நண்பராக நினைக்கிறதுனால பேசுகிற பேச்சுக்கள் தப்பு. நான் அவரை என்றைக்குமே சிஎம்கிற இதுலேருந்து இறக்கினதே கிடையாது. ஒரு முறை என்னை ஒரு மீட்டிங்க்கு என்னை அழைச்சார். நான் அப்போது அதிமுகலேருந்து விலக்கப்பட்டிருக்கேன். தலைவர் நாளைக்கு உங்களை வர சொன்னார் அப்படிங்கிறார். யார்? துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் தான் சார் தலைவர். தலைவரோட தலைவர் கூப்பிட்டார், நம்ம தலைவருக்கெல்லாம் தலைவர் கூப்பிட்டாருனாக்க நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னவன். நான் எதையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு அரசியல் இருந்து எந்த ஆதாயமும் தேவையில்லை. நான் கள்ளசாராயம் காய்ச்சறவன் கிடையாது, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவன் கிடையாது, மணல் வியாபாரம் பண்ணுறவன் கிடையாது. ஒழுங்காக டேக்ஸ் கட்டிக்கிட்டு என்னுடைய வருமானத்தில் வாழ்க்கையை கடன் இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அப்படியே காலரை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு குடிமகன். அதனால் எனக்கு நான் இருக்கும் இடத்தில் மரியாதை ரொம்ப முக்கியம், கௌரவம் ரொம்ப முக்கியம். எனக்கு 1000 கொள்கைகள் வேறுபாடு இருக்கலாம். கொள்கைகள் வேறுபாடு இருக்கிறது வேற, மனிதர்களை வெறுக்கிறது வேற. என்னால் எந்த ஒரு மனிதனையும் வெறுக்க முடியாது. திராவிட கழகத்துக்கும் கொள்கைக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. ஒரு நாள் ரயிலில் ஆசிரியர் வீரமணி ஐயாவை பார்க்குறேன். வணக்கையா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கா? அன்றைக்கி கூட உங்களை டாக்டர் மோகன் காமேஸ்வரன் உடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க, இப்போ ஹெல்த்தை பார்த்துக்கங்க, நல்லபடியாக இருக்கணும். அவர் பிறந்த நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறேன். என்ன தப்பு? அவருக்கு அவர் கருத்து, எனக்கு என் கருத்து, அவ்வளோதானே. அதுக்காக அவர் இருக்கிற ஊரில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் இருக்கிற ஊரில் அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் யாரும் எதையுமே சொல்ல முடியாதுங்க. நான் இறைவனை நம்புகிறேன், 100% கடவுளை நம்புகிறேன். யாரும் யாரையும் அழிக்கவும் முடியாது, வாழ வைக்கவும் முடியாது. கடவுள் மட்டும்தான் அதை வாழ வைக்க முடியும் நான் நினைப்பேன். ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுடன் என்னால் சகஜமாக பழக முடியும். நான் வேற. நீங்கள் மற்ற அரசியல்வாதி மாதிரி நினச்சி என்னை போய் வம்பு கேட்காதீங்க, நல்லா இருக்காது. எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எனக்கு 2ல் சனி. என் வாயில் விழுந்து யாரும் புறப்படக்கூடாதுன்னு ஜோதிடம் தெரிந்தவர்கள் சொல்வார்கள். அதனால் ஒருவேளை உங்களுக்கு திமுகவில் கதவு சாத்தப்பட்டால் இருக்கவே இருக்கு அதிமுக, இருக்கவே இருக்கு. இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. அதிமுக என்ன அதிமுக, தாவேக்கா விடவா நம்ம ஊரில் 30 சீட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு, அங்கே ஜாயின் பண்ணிக்கங்க, அவ்வளோதானே. ஆட்சி அமைச்சிட்டு போங்க, நீங்களே துணை முதல்வராக இருந்துட்டு போங்க. கனவு காணுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா? கனவு காணுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேல்முருகன். ரொம்ப அது அசம்பிளியில் ஆவேசமாக பேசுகிற மாதிரியே எல்லா சமயத்துலையும் ஆவேசமாக பேசினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக தான் பேசுகிறீங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படின்னு தான் சின்னதாக யோசிப்பாங்க. பார்த்துக்காங்க. ஓகே, தேர்தல் வர்றது யார் எங்கே இருந்தாலும் வெற்றி என்பது திமுகவுக்கு மட்டும்தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2வது முறையாக அரியணை ஏறுவார். எப்படி தெரியுமா? ஃபுல் மெஜாரிட்டியோட. ஃபுல் மெஜாரிட்டி, அதாவது மொத்த சீட்டும் அதில் கூட்டினீங்கன்னு சொன்னால்
ஒரு ஆட்சி அமைப்பதற்கு உண்டான அத்தனை சீட்டுகளுமே திமுக வசம் இருக்கும். கூட்டணி கட்சிகளும் கூட இருக்கும். அவர்களும் வெற்றி பெறுவார்கள். அதனால் நீங்கள் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடியே சொல்லி அப்போவே தீர்மானிக்க வேண்டிய விஷயம். கடைசி நிமிஷத்தில் சொன்னால் தான் நமக்கு கிடைக்கும்னு நினச்சா அது ஒரு தேர்ந்த அரசியல்வாதியோடைய இதுவாக இருக்காது. காங்கிரஸ் அந்த முடிவு எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுத்தாலும் சரி, இது நான் வெளியிலேருந்து சொல்லக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து. இது ஜனநாயக நாடு தானே, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. நான் இப்போ இல்லை, 2011 சொன்னேன். 56 சீட்டு கேட்ட போது ஜெயிக்க போகிறது 5 சீட்டு, இதுக்கு 56 சீட்டுன்னு சொன்னேன். என்னை கட்சியை விட்டு வெளில அமிச்சாங்க. அது வேற விஷயம். நான் சொன்னது தானே நடந்தது, அவ்வளோதான். நான் சோவுடைய சிஷ்யன். என்னுடைய மானசீக குரு திரு சோ அவர்கள். உங்களுக்கு சோவை பற்றி என்ன கருத்து வேணா இருக்கலாம், ஆனால் நான் அப்படித்தான். ஆனால் என்னால் எல்லாரிடமும் நல்ல முறை. நான் வெஜிடேரியன் தான், ஆனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களோட உட்காந்து அதே டேபிளில் என்னால் வெஜிடேரியன் சாப்பிட முடியும். புரியுதா? பஸ்ஸில் உட்காடுறோமே, பக்கத்து சீட்டில் யார், நீ என்ன ஜாதின்னு கேட்குறோமா? நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் கேட்குறோமா? நீங்கள் சாமி கும்பிடுறீங்களா இல்லையான்னு கேட்குறோமா? ரயிலில் கேட்குறோமா? சினிமா தேட்டரில் பக்கத்து சீட்டில் கேட்குறோமா? கேட்குறது இல்லைல்ல. அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கை. அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என் குலப்பழக்கங்கள், ஜாதி பழக்கங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 6000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அதை நான் வச்சுப்பேன். அதை கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகே, சந்திப்போம். வாழ்த்துக்கள். நம்ம எப்படியும் மீட் பண்ணுவாங்க பிரச்சாரத்தில். நீங்கள் வரும்போது எதிரில் நான் கூட பிரச்சாரம் பண்ணலாம். திமுகவில் என்னை முதல்வர் அழைச்சி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக போவதற்கு இப்போவே சூட் கேஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேயா? தேர்தலில் சந்திப்போம். திமுகவுடைய வெற்றி விழாவில் நீங்களும் கலந்துக்கணும்னு திமுக சார்பாகவே நான் உங்களை அழைக்கிறேன். இதை பார்க்குறவங்க யாராவது என்னுடைய கருத்துக்கள் நல்லா இருந்ததுன்னா 9841023545 ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேயா? நன்றி, வணக்கம்.